ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய யூடியூப்போட ஃபஸ்ட்டு வீடியோ இது. என்னோடய வாழ்க்கையில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இது எதுக்கு அப்படின்னா, நம்ம எந்த அளவுக்கு ஒருத்தருக்கு மனிதாபிமானத்தோட இறக்கத்தோட உதவி செய்கிறோமோ அப்போ அவங்க கண் முன்னாடிலாம் நம்ம கடவுளாக தெரியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு எடுத்துக்காட்டு தான் இது. ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி என் பையனுக்கு ஒரு 1.5 வயசு இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா அவன் ஒரு வாரமாக கோல்டு சளி. நாங்கள் பக்கத்தில் இருக்க கிளினிக்கில் டெய்லி காட்டிகிட்டே இருந்தோம், சரியாகவே இல்லை. சரி, அவன் பிறந்த ஜிஹெச்சில் காட்டினா உடனே சரியாயிடும் அப்படிங்கிறனால நானும் எங்கள் அம்மாவும் அவனை எடுத்துகிட்டு பஸ்ஸில் போயிட்டுருந்தோம். பைபாஸில் போயிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா திடீர்னு என் பையனுக்கு ஃபீவர் அதிகமாகி ஒரு 2 நிமிஷம் ஃபிக்ஸ் மாதிரி வந்து ஒரு அன்கான்சியஸுக்கு போயிட்டான். அப்போ பார்த்தீங்கன்னா நானும் எங்கள் அம்மாவும் என்ன பண்ணுறதுனே புரியாமல் பஸ்ஸு போயிட்டுருக்கு, ஒரே கற்றுன்னு கத்திகிட்டே இருக்கும். பஸ்ஸில் இருக்கவங்க எல்லோரும் வேடிக்கை பார்க்குறாட்டு இருந்தார். பின்னாடி இருந்து ஒரு அண்ணா ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டுட்டு வேகமாக ஓடி வந்து என்னோடய குழந்தைய என்கிட்டருந்து வாங்கி சொட்டர்லாம் போட்டிருந்தோம். குழந்தைக்கு ஃபீவர் அடிக்கும்போது சொட்டர் போடுவாங்க அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன். ஆனால் சொட்டர்லாம் போடக்கூடாதான், உடம்பு ஹீட் ஆகி அதுலேயே கொஞ்சம் ஃபீவர் குறையாதாம்மா. அவர் உடனே கழட்டிட்டு கை காலெலாம் தேய்ச்சிட்டு ஒன்றும் பயப்படாதம்மா, குழந்தை நல்லா தான் இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கும் எங்கள் அம்மாவுக்கும் நம்பிக்கை இல்லாமல் நாங்கள் அழுதுகிட்டே இருக்கோம். ஒன்றும் இல்லை, பயப்படாதீங்கன்னு. அவர் ஒரு 4 கிலோமீட்டரில் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்குது, அங்கே கால் பண்ணி எமர்ஜென்சி வார்டை ரெடி பண்ண சொல்லி எல்லா இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு எங்களுக்கும் ஆறுதல் சொல்லிகிட்டு இருக்காரு. அந்த பஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கட்லேயே கட் பண்ணி வேறு ரூட்டில் போக வேண்டியது, ஸ்ட்ரெயிட்டாக போகாது. அவர் நினச்சிருந்தா அது வந்து கவர்மெண்ட் பஸ்ஸு, அந்த டிரைவர் இல்லைம்மா ரூல்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லி எங்களை இறக்கி விட்டுருக்கலாம். ஆனால் அவரோட ரூல்ஸையும் மீறி அவர் ஸ்ட்ரெயிட்டாக போய் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே வாசல்லே எங்களை இறக்கி விட்டார். ஹாஸ்பிட்டலுக்குள்ளேயே போய் வாசல்லே இறக்கி விட்டார். அந்த இடத்துல நான் அவரை கடவுளாக உணர்ந்தேன், அந்த மனிதாபிமானத்தை நான் கடவுளாக உணர்ந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் போகிறதுக்கு முன்னாடி அந்த அண்ணா வேகமாக குழந்தைய தூக்கிட்டு போய் எமர்ஜென்சி வார்டில் போட்டாங்க. அங்கேருந்து அந்த நர்ஸு வந்து கையில் எதுவும் கிளாத் கிடைக்கலன்னு வந்த வேகத்துக்கு தலைவாணி உறவை உருவி அங்கேருந்து தண்ணியில் நினச்சி தம்பி மேலே போட்டு தொடச்சிட்டு இருந்தாங்க. அந்த இடத்துல அந்த பொண்ணுடைய செயல் வந்து என்னை அவங்கள கடவுள் மாதிரி எனக்கு காட்டுச்சு. அதுக்கப்புறம் டாக்டர் வந்து உடனே இன்ஜெக்ஷன் பண்ணி தம்பி ஒரு 2 நிமிஷத்தில் கத்த ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் தான் எங்கள் அம்மாவுக்கு எனக்கும் நம்பிக்கையே வந்தது. எங்களுக்கு அந்த அண்ணா வந்து பக்கத்துலேயே இருந்து ஆறுதல் சொல்லிகிட்டே இருந்தாங்க. நாங்கள் அழுதுகிட்டே இருந்தோம். 1/2 மணி நேரம் ஆச்சு, 1 மணி நேரம் ஆச்சு. எங்கள் வீட்டுக்காரும் வந்துட்டார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்படி வந்தீங்க என்னன்னு சொல்லும்போது நாங்கள் அந்த அண்ணா பற்றி பேசும்போது தான், ஆமாம் அந்த அண்ணா எங்கே அப்படின்னு தொலைவுறோம். ஹாஸ்பிட்டல் ஃபுல்லாக தொலைவுறோம், அவர் கிடைக்கவே இல்லை, அவர் நம்பரும் கிடைக்கல. இப்போ வரைக்கும் அவரை நான் நினச்சிக்கிட்டே தான் இருக்கேன். அண்ணா நீங்கள் எங்கே இருந்தாலும் ரொம்ப பெரிய நன்றி. அந்த டிரைவரை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். அவரை கண்டுபிடிச்சி அவருக்கு நாங்கள் தேங்க் பண்ணோம். ஆனால் அந்த அண்ணாவை என்னால் அதுக்கப்புறம் பார்க்கவே முடியல. இன்னுமே அந்த அண்ணாவோட அந்த முகம் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லைனாலும் அவர் தான் எனக்கு தெய்வம். இந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையிலையும் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கும். அப்போ அவங்க உங்களுக்கு தெய்வமாக இருந்திருப்பாங்க. அதை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னும் நிறையா எமோஷ்னலான வீடியோ, மோட்டிவேஷ்னலான வீடியோ, இந்த மாதிரி நிறைய வீடியோ நான் போட போகிறேன். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.